Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மூதி தான் வந்து பண்ண போகிறேன். ஸ்மூதி ஆர் ஷேக் எதுனாலும் வச்சுக்கலாம். பனானா போட்டு தான். பனானாவை ஆல்ரெடி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஷேக் போடணுன்னா ஈஸியாக இருக்கும். எந்த பனானானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, பனானா வந்து கொஞ்சம் நல்லா பழுத்துடுச்சு, நிறைய இருக்குது, நம்மளால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு ஒரு சிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். எப்போனாலும் வந்து அதை போட்டு ஒரு ஷேக்கோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். வெளியே போய் குடிக்கிறதுக்கு வீட்டிலே பண்ணால் ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ அந்த ஷேக் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த பனானா ஷேக் பண்ணுறதுக்கு 4 பனானா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஜாரில். இப்போ இதோடவே வந்து கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் நட்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதை வந்து கொஞ்ச நேரம் ஹாட் மில்க் இல்லாட்டி வாட்டரில் வந்து சோக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த நட்ஸ் பவுடரில் வந்து கேஷ்யூ நட், பாதாம், பிஸ்தா அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நான் சேல் பண்ணுறேன்ல, அந்த நட்ஸ் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 4 டேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். டேட்ஸை சோக்கெலாம் எதுவும் பண்ணல, இது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருந்துச்சு, அதனால இதுவே ஓகே தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக இதை போட்டு பல்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அன்றைக்கி அகரோவோட ரீகல் பர்சனல் நியூட்ரி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதோட 700 ml ஜார் தான் எடுத்திருக்கேன். ஷேக்னால கொஞ்சம் பெரிய ஜாராக தான் எடுத்திருக்கேன். இந்த ஜாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த பிளெண்டரில் நம்ம கரெக்டாக இந்த ஜாரை ப்ளேஸ் பண்ணல அப்படின்னா நம்ம சுவிட்சு போட்டாலும் ஒர்க் ஆகாது. இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன், ஆனால் ஒர்க்கே ஆகலை. இப்போ நான் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பால் எதுவுமே ஆட் பண்ணல, பட் இதுலேயே ஆல்மோஸ்ட் கிரைண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பால் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணுவோம். நிறைய பேர் ஷேக்குக்கு பச்சை பால் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் வந்து பிள்ளைங்களுக்கெலாம் கொடுக்குறனால பச்சை பால் யூஸ் பண்ணல. பாலை வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா ஷேக்னாலே சில்லுன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி இதை வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். மாரன் வந்து கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னு சொன்னனால கொஞ்சமாக கொக்கோ பவுடருமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ திருப்பி ஒருக்கா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுலேயே வச்சு குடிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ரீகல் பர்சனல் பிளெண்டர் கூடயே இந்த மாதிரி ஒரு ஷேக் லிட் மாதிரி குடிக்கிறாங்க. ஸோ நம்ம அரைச்ச லிட் இருக்கும்ல, இந்த பிளேட்ஸ் வச்ச லிட்டு, அதை மாற்றிட்டு இந்த லிட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்படியே இந்த ஷேக்கை கன்சியூம் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வெயில் டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கூட இஷ்டம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்குலாம் பாதி நாள் அப்படி தான் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே இஷ்டம் இல்லை. அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு ஷேக் ஏதாவது போட்டு குடித்தோன்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு குடிக்கிறப்பவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட நட்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா கேஷ்யூ நட், பாதாம், பிஸ்தா, டேட்ஸ் அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் சோக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிரைண்ட் ஆகிடும். நான் நட்ஸ் பவுடர் போட்டல, நீங்கள் அதுக்கு பதில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக கிரைண்ட் பண்ணிட்டு கன்சியூம் பண்ணிட வேண்டியதான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கொக்கோ பவுடரை கூட வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் பனானா, நட்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணுறப்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிச்ச டீட்டெயில்ஸ்க்கு அமேசானில் ப்ராடக்ட் பேஜில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வை பைக் எங்கே இருக்கு? கரெக்ட். சூப்பர். அடுத்து தேடி பாரு, கார் எங்கே இருக்கு? கரெக்ட். நெக்ஸ்ட்டு அது என்னது? ட்ரெயின்.
சூப்பர். அடுத்து சூப்பர். டாக்ஸி. அடுத்து ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுங்கள், இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததால் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். தேவைக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், உப்பு, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொலுசால தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி கொலுசால வந்து நான் ஒரு லாங் ஃபிஷ் அட் இந்த சாலை மீன் இருக்கும்ல அதே மாதிரி லாங்காக தான் வரும்னு நினச்சேன். பட் அது அவங்க பெருசாக இருந்ததால் இந்த மாதிரி பீஸ் ஆட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா வந்து கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏர்லியாகவே மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா மசாலா நல்லா ஊறி இருக்கும். அப்போ ஃப்ரை பண்ணுறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். என்ன வெயிட் பண்ண ஃபிஷ்ல எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே ஊற வச்சிடலாம். சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து புளிப்புக்கு லைம் ஜூஸ் தான் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து இந்த புளி தண்ணி இருக்குல்ல அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பும் வரும், அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த மீனோட ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயிலில் வெங்காயமும் தக்காளியும் லைட்டாக வதக்கி எடுத்திருக்கேன். இது வந்து ஆறின பிறகு திருப்பி நம்ம இதை மிக்சியில் ஆட் பண்ணி இது கூட மிச்ச ஐட்டம்ஸும் ஆட் பண்ணி அரைக்கணும். அதை நான் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல அதை ஆட் பண்ணியாச்சு ஆறணுன்னா. இப்போ அதோடவே கொஞ்சம் துருவன தேங்காவை ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மிளகு, மஞ்சள் பொடி, ஃபைனலாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது அந்த பேஸ்ட் அரைச்சோன்ல அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் புளி தண்ணியும் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். புளி கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து மாங்காய் ஆட் பண்ண போகிறேன். மாங்காயில் உள்ள புளிப்பும் வரும். அதனால் இப்போ மாங்காவும் அப்புறம் அதோடவே ஒரு முருங்கைக்காவும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோடவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாறை மீன் தான் குழம்புக்கு வாங்கியிருந்தோம். அதனால் அந்த மீன் துண்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதித்து மீனெல்லாம் வெந்து வரட்டும். ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஸோ நமக்கு மீன் குழம்புமே ரெடி ஆகிடும். மீன் குழம்பு இங்கே நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இங்கே மித்ரா வந்து எனக்கு கண்ணை மூடிட்டே வர சொன்னான். அதனால் நான் கண்ணை மூடிட்டே தான் போகிறேன். சரியா? ஹாப்பி பர்த்டே யாருக்கு? இப்போ எங்கே முடிச்சிருக்க பசல்? எதை முடிச்ச? ஏ சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணிட்டா? டக்கு 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 டக்கு. சரி, அதை உள்ள வச்சுட்டு அடுத்த பண்ணுவோமா? இப்போ இவ்வளோ நேரத்தில் இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த இதெல்லாம் பெண்டிங் இருக்கு. அப்படின்னா பண்ணுவோமா அடுத்து? பாய்.